أنت تتبع بيننا في الكواكب كالبدور بل ما شرف منه يا سيدي خير النبي لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيدنا محمد صلى الله عليه وسلم أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்குரிய சிறப்பான இந்த பட்டமளிப்பு நிகழ்ச்சியினுடைய தலைவர் மற்றும் சனதுடன் இங்கே உரை நிகழ்த்திருக்கின்ற சங்கைக்குரிய ஷேக் அவர்கள், மேன்மைக்குரிய உஸ்தாத்மார்கள், வாழ்த்துறை வழங்கிய மேன்மைக்குரிய உலமாக்கள், வருகை தரக்கூடிய சமூகத்தினுடைய நன்மையான காரியங்களுக்கு நல்லுதவி செய்யக்கூடிய விருந்தினர்கள், மாவட்ட வட்டார ஜமாத் மாசபையினுடைய பொறுப்பாளர்கள், திறனாக வருகை தரக்கூடிய உலமாக்கள், இந்த நிகழ்வுக்கு காரணமான பட்டத்தில் இருக்கக்கூடிய உண்மையான செல்வங்கள், ஆலயங்கள், ஹாபிகள் எல்லோருக்கும் ஆரம்பமாக என்னுடைய பணிவான சலாத்தினை சொல்லிக் கொண்டு சலாம் சொல்லும் பொழுது பதில் சொல்வது வாஜில் என்பதையும் பணிவோடு ஞாபகப்படுத்திக் கொண்டு சலாம் சொல்லி வார்த்தைகளை கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு மணி நேரம் பேச நினைச்சேன், பயந்துடாதியா, 10-12 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா அல்லாஹ்வுடைய கருணையினால 3, 5, 8, 10 இப்படி சமந்து வழங்கிட்டு இருந்த இடத்துல எனக்கு ஏராளமானவர்கள் ஒரே நேரத்தில் சமந்து வரக்கூடிய ஒரு நிகழ்வு என்பதனால் நேரத்தினுடைய நிலைகளையும் நீண்ட நேரமாக சமீபத்தினுடைய உறவினர்கள் மற்றும் சமுதாயத்தினுடைய நன்மையை நாடக்கூடிய பெருமக்கள் இங்கே அமர்ந்திருக்கிற காரணத்தினாலும் நான் விரிவாக பேச ஒரு நிலையில இல்லை. சங்கீதவர்களை கல்வியினுடைய மாண்பை பற்றி இந்த உலகத்தில் யாருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதெல்லாம் கிடையாது. கல்வி எவ்வளவு சிறப்பானதுங்கிறது யாருக்கும் பயான் செய்ய வேண்டிய அவசியம்லாம் இல்லை. அதுலேயும் குர்ஆனுடைய கல்வி இருக்கிறது சந்தேகம் இல்லாது, லாரைவ ஃபீஹ். குர்ஆனுடைய கல்வி இருக்கிறது எல்கை இல்லாதது. ரப்பி ஸித்னி இல்மா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க சொல்றான். குல்லகான பஹர் மிதானல் கலிமாத் ரப்பின் ஆயத்து சொல்றான். குர்ஆனுடைய கல்வி இருக்கிறது எந்த குறைபாடும் இல்லாது, வரம் யகுல்லஹு இவஜா, எந்த கோணல்மானெல்லாம் அது கிடையாது, ரொம்ப தெளிவானது. குர்ஆனுடைய கல்வி அப்படிங்கிறது இருக்குது, அது மகத்தான ரப்பினுடைய நிஅமத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் 3 பாக்கியங்களை கொடுத்து விட்டு உங்களுக்கு நான் அலம் எனிதுக்கு யதீமன் ஃபஆவா, நீங்கள் யதீமாக இருந்தீர்கள் அல்லாஹ் அரவணைத்தான். உபஜதக்க ஆயிரம் பாகனா, ஏழையாக இருந்தீர்கள் சீமானாக்கினான். மூன்றாவது உபஜதக்க பாத்தன் பகதா, நுபுவத்தினுடைய ஞானம் இல்லாமல் இருந்தீர்கள் அல்லாஹ் நுபுவத்தினுடைய ஞானத்தை கல்வியை கொடுத்தான் என்று சொல்லிவிட்டு அதுக்கு என்ன செய்யணும், யதீமா இருந்தீங்க அதனால் அல்லாஹ் உங்களை பராமரித்தான். அதனால் நாமல் யதீம் சலாத்து, யதீம்களை நீங்க கடுகெடுத்துறாதீங்க, ஏழைகளை கடுத்துறாதீங்கன்னு சொல்ல வந்த அல்லாஹ் கல்வியினுடைய நிலை பற்றி சொல்லும் பொழுது மாத்திரம் வாம்மா பி நிஅமத்தி ரப்பிக, ரப்பினுடைய அந்த நிஅமத்திற்காக உங்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தால் மக்களுக்கு தீனை சொல்லுங்கள்னு சொல்றாங்க. அதைத்தான் நிஅமத்துன்னு அல்லாஹ் சொல்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, எல்லாரும் கல்வியினுடைய சிறப்பு பேசுறாங்க. ஆனால் நான் ஒரே ஒரு செய்தியைத்தான் சொல்கிறேன், அறிவின் ஆபத்தை பேச போகிறேன். அறிவுங்கிறது எவ்வளவு உன்னதமானதோ, எவ்வளவு மேன்மையானதோ, எவ்வளவு அந்தஸ்து மிக்கதோ அதே அளவிற்கு அறிவு ஆபத்தானது. அறிவுங்கிறது ஆபத்தானது. ஏன் சொன்னா இந்த உலகத்திலே முதலாக அறிவுவாதம் பேசியவன் இப்லீஸ் தான். எனக்கு சுஜூத் செய்ய, என்னுடைய நான் படைத்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சுஜூத் செய்ய அல்லாஹ் சொன்ன பொழுது கலக்கத்தனி மின் நாரின் வ கலக்கத்தஹு மின் தீன். அறிவுவாதம் பேசியவன் முதலாக அறிவுவாதத்தை பேசியவன் இப்லீஸ் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே தர்க்கவாதம் பேசினார் நம்ரூத். எனவே இந்த உலகத்தில் அறிவின் மேன்மையை சொல்வதை விட அறிவின் ஆபத்தை நான் எச்சரிக்கிறேன்.
அதே போல் அதற்கு அறிவுரை மேலே இமாம் அபூ ஹாமித் அல்-கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மா தல்ல மன் தல்ல இல்லா பி இத்மாம் பில் அக்ல், உலகத்தில் வழிகட்டவன் பூரா கொஞ்சம் அறிவாளியா இருப்பாங்கிறாங்க. இந்த நேரத்தில் பயான் நடக்குதோ இல்லையோ நான் சொல்லிதான் சில விஷயங்கள். உலகத்தில் வழிகட்டவன் பூரா கொஞ்சம் அறிவாளியா தான் இருப்பான்னு சொல்றாங்க. மாற்றி வழிகட்டக்கூடாது, அறிவாளி பூரா வழிகட்ட வேண்டும். கொக்கு பூரா வெள்ளையா இருக்கும், வெள்ளையா இருக்கிறது பூரா கொக்கு இல்லை. ரெண்டுக்கு மத்தியில் ரொம்ப சூசி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மன்னிக்க நீங்க இடையில அதற்கு ஒரு வார்த்தை பயானு விளங்குதா இல்லையா தெரியல சொல்ல வேண்டியது நான் சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் விளங்கிட்டேன். ஏன்னா அதற்குரிய சத்தத்தை விட முன்னால உட்கார்ந்து கிடக்கூடிய சத்தம் வேகமா, அதனால அல்லாஹ்வுக்காக இவ்வளவு நேரம் சத்தம் செஞ்சீங்க. ரெண்டாவது அவங்கள பத்தி உலகம் அறிந்த ஹஜ்ரத் அவர்கள் அவங்களுடைய இர்ஷாதாத்துகள் உபதேசங்கள் அல்லாஹ் ரசூலை பத்தி பேசும்பொழுது நாம இடையில கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தோம்னா இப்ப அவங்க பேசுறது சரியில்லை, நம்ம தனியா பேசுற மாதிரி ஆயிடும். அல்லாஹ் ரசூலுடைய பேச்சு லேஸ் கட்ட கூட்டத்துக்கு ஆளாயிடும். அல்லாஹ்வுக்காக இவ்வளவு நேரம் அமைதி காத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரம் சபூர் செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ரத் அவருடைய இர்ஷாதாத்தை கேளுங்க. அல்லாஹ் அவங்களுக்கு ஹிதாயத் செய்ய காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். சாதாரணமான ஆள் தான். அவங்களுடைய விசாலமான உள்ளத்துக்கும் நல்ல எண்ணத்துக்கு அப்படி சொல்றாங்க. அல்லாஹ் நம்முடைய சேகர்களுக்கு நீ ஹயாத்தை வழங்கிடுவானா. சங்கிக்குரியவர்களே, அறிவு என்பது எவ்வளவு மேன்மையானதோ அந்த அளவுக்கு ஆபத்தானது இல்லை. அறிவுங்கிறது எவ்வளவு உன்னதமானதோ உலகத்தில் அதனால் ஏராளமான நன்மைகள் உயர்வுகளும் ஏற்படுகிறது. அதே போல அதை கொண்டு சில ஆபத்துகளும் ஏற்படுகிறது என்பது விளங்கும். அதனால்தான் அதற்கு நாம் ஹஸன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் சொல்கிறார்கள், உலகத்தில் வழிகட்டவன் போல கொஞ்சம் விவரமானவனா தான் இருக்கிறாங்க. அதனால அதனுடைய ஒரு மறுபக்கத்தை நான் பார்க்கிறேன். அறிவுக்கு 3 கொலை இருக்குது. அறிவுக்கு 3 ஆபத்துகள் இருக்கு. ஆசை என்ற நோய் இருக்கிறது. ஆசையும் அறிவு மோதலாம் பெரும்பாலும் ஆசை தான் ஜெயிக்கும். பொதுவானவர்களுக்கு சாரியங்களுக்கு உயர்ந்தவர்களுக்கு நான் சொல்றேன். அறிவும் ஆசையும் மோதலாம் பெரும்பாலும் ஆசை ஜெயிக்கும். உதாரணத்தில் விளக்கத்துக்கு எனக்கு நேரம் இல்லை. உலகத்திலே அறிவால் வரை சின்ன உதாரணம் ஞாபகத்துக்கு வருது. கைஸ் நம்ம எல்லாம் பிரபலமா கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா அது யாரும் தெரியாது. லைலா மஜ்னூன் கதையில மஜ்னூன் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த மஜ்னூனுடைய பேர் கைஸ் தான். ஆனா அறிவாளி. அதற்கு நாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல விஷயங்களை கைஸ் ஆலோசனை கேட்பாங்க. அந்த அளவுக்கு விவரமான ஆளு. ஆனா கைஸ் விவரமான ஆளுதான். லைலாவின் மீது பைத்தியம். ஆசை அந்த ஆசை மட்டுமே இருந்துச்சு. அதனால எதை கேட்டாலும் லைலாவோட ஜாயின் பண்ணி தான் பேசுவார் கைஸ். அதற்கு நாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்களாம், இந்த ஆட்சி பொறுப்பை நான் அதற்கு மாவியார் இடத்துல ஒப்படைக்க போகிறேன் என்று சொன்ன பொழுது கைஸ் அவங்கள்ட்ட திரும்ப கேட்டாங்க, மாவியார் இடத்துல கொடுக்கிறத விட லைலாட்ட கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்பதான் அதற்கு நாம் ஹசன் தான் சொன்னாங்க, இன்னும் ஒன்று கைஸ்ன்னு கூப்பிட மாட்டேன், அந்த மஜ்னூன் அவனும் பேர் வச்சாங்க. மஜ்னூன் பேர் வச்சாங்க. அதனால சாலிஹீன்கள் பின்னாடி ஒரு பெரியவங்களுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துருச்சு, மஜ்னூன் அல்லாஹ்வுக்கு மன்னிப்பு கேளு, அவங்கள்ட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்லி ஹரமுக்கு கூப்பிடுவாங்க. அங்க பாபுல் காபா அப்படிட்டு அவரும் செய்தார், மன்னிப்பு கேட்டார். இலாஹி துபுது மின் குல்லில் மஆசி. பாபுல் காபா தான் துஆ வருது. இலாஹி துபுது மின் குல்லில் மஆசி வலாகின் ஹுப்ப லைலா லா அதுபுனா. யா அல்லாஹ், எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருப்பது, இந்த லைலா விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கண்டுக்கிறாரு. மக்களே, அறிவுடைய ஆசை நிகழ்த்தால் அறிவு என்ன நடக்கும் காட்டு. அறிவுக்கு 3 ஆபத்து இருக்குது. ஆசைன்னு ஒரு நோய் இருக்கு. அறிவுக்கு சில ஆபத்து இருக்கிறது. ஏற்றத்தாழ். ஹைகோர்ட் நீதிபதியும் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியும் ஒரே சட்டத்தை படித்தவங்க தான். ஆனா தீர்ப்பு சொல்லும்போது வித்தியாசம் இருக்குன்னு ஆகிட்டீங்க. என்ன காரணம்னா வெற்றியுடைய காரணம். அதனால ஏற்றத்தாழ். இது இருக்குன்னா அறிவுடைய ஆபத்துகள் 2வது ஆபத்து ஏற்றத்தாழ். அறிவுடைய ஆபத்துகளை 3வது ஆபத்து என்னன்னா, நாளைக்கு என்ன நடக்கும் தீர்மானமா சொல்ல தெரியாத அறிவு. நாளைக்கு என்ன நடக்கும் தீர்மானமாக சொல்ல தெரியாத அறிவு. சந்திக்கக்கூடியவர்களே, எனவே இந்த அறிவுடைய விஷயங்களை உதாரணம் சொல்லி நான் 1 மணி நேரம் நினைச்சிருந்தேன், பேச இயலல்ல, அது பொருத்தமே இல்லை. முதல் ஆண்கள் அது மாதிரி எல்லாருடைய பார்வையும் அறிவும் ஒரே அறிவு. நாம விளக்கிறத மட்டும் அறிவு நினைச்சிட்டு இருக்க. தவளை இருக்கிறது, கிணத்துல இருக்கிறது, அது உலகத்தை பார்த்து அது விளக்க வேற. அது விளக்கம் அப்படிங்கிறது அது துன்யாவை எப்படி பார்க்குது அது மாதிரி துன்யா இல்லை.
நான் மீன் கொட்டிய மீன் வளர்த்தார். அந்த மீன் பழக்கப்பட்டு 2 அடி மீன் கொட்டி சுத்தி பழக்கப்பட்டுச்சு. கொஞ்சம் பெருசா போய் கடல்ல விட்டார். அங்கே 2 அடி தான் சுத்திச்சு. என்ன அண்ணனை உலகம் அவ்வளவுதான், அதுதான் உலகம் நினைச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதனால உலகத்தில் எல்லாருடைய பார்வும் எல்லாருடைய ஒரு நிலையும் ஒன்றல்ல. நாம் ஆதி என்று சமது பெற்றிருக்கிறோம் காரணத்தினால எல்லா விஷயத்தையும் விளங்கிக்கிட்டோம் அப்படிங்கிறதும் நினைச்சிருக்கோம். என்னைக்கு நாம இன்னும் விளக்கணும் நமக்கு விளக்கமில்லை நினைக்கிறோம், விளக்கம் வந்துட்டு என்னைக்கு ஆயுஷா வரைக்கும் எல்லாத்தையும் விளக்கிட்டேன்னு சொன்னோம் அன்னைக்கு ஜாகிர் சாப்பாட்டு நமக்கு வந்துருச்சுன்னு. அதனால நாம விளக்கல அப்படிங்கிறத நம்முடைய சாரியத்தை நம்பிக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கணும். நாம படித்திருக்கிறோம். அதற்கு நாம் வசாரி மாத்தம் வசாரி ஒரு புகாரி வரா சுதரி அதற்கு நாம் வசாரி வந்தாலே விஞ்ஞானத்தை பிரிஞ்சாங்க. புகாரி அவங்களுடைய நெஞ்சகத்தில் இருந்துச்சு, அவங்களோட சேர்ந்து இருந்துச்சுன்னு சொன்னா கடைசி வரை கற்றுக்கொண்டே இருக்கும். முடிவுங்கிறது இந்த மாதிரி நாம் அடிப்படையாக கற்று சில கல்வி மாத்திரம் அல்ல, அதையும் தாண்டியும் சில கல்வி இருக்கிறது, அதையும் தாண்டியும் சில பார்வை இருக்கிறது. அப்படிங்கிறத நான் ஜாமியா இதாரியா பட்டமளிப்படாத பேசுறேன்னு சொன்னா கொட்டப்பட்ட ஊசி வைக்கிறேன்னு அர்த்தம். ஏன்னா ஞானவான்கள் சாரிகள் அந்த தொடர்பான கல்விகளுக்கு புகட்டி இருக்கிறார். நாம் எல்லாம் தெரிந்த விஷயம்தான். நாம கற்ற நாம பார்க்கக்கூடிய பார்வையையும் தாண்டி சில நன்மைகள் இருக்கு. எல்லாத்திலையும் 3 பகுதிகள் இருக்கிறாங்க. பாமர மக்கள் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. தர்ம டாக்டர்ஸ் அங்க போய் நோயாளிகள் இருக்கிறாங்க. நம்ம போய் பாமரர்கள் அவங்க பார்த்தவை. அதுக்கடுத்து இன்னொரு கூட்டம் இருக்கு மருத்துவர்கள், அதுக்கடுத்து இன்னொரு கூட்டம் இருக்கு ஆராய்ச்சியாளர்கள். உலகத்தில் எல்லா துறையிலும் இந்த 3 இருக்குது. பாமரர்கள் இருக்கிறாங்க, மருத்துவர்கள் இருக்கிறாங்க, ஆராய்ச்சியாளர்கள் இருக்கிறாங்க. அதையும் தாண்டி ஒரு நிலை இருக்கிறார். எனவே நாம் கற்ற நாம் பார்க்கிற பார்வையையும் தாண்டி உள்ள சில கல்விகளும் இருக்கிறது என்பதை நான் ஆய்வுகளுக்கு சொல்லல, பொதுவாக சொல்றேன். நாம் எல்லாம் அறிந்த பிரபலமான ஒரு வரலாறு தானே, பிரபலமான வரலாறு. நாம் சாரி சீராஸ் ரஹமத்துல்லாஹி, நாம் ஷம்ஸ் தபரீஸ் ரஹமத்துல்லாஹி வரலாறு அப்படிங்கிறது. சாரி சீராஸ் ரஹமத்துல்லாஹி பாடல்கள் இருக்கிறாங்க, தத்துவங்களை சொன்னாங்க, விளக்கங்களை சொன்னாங்க. ரொம்ப விளக்கங்களை சொன்ன உடனே இது ஒரு விதமான ஒரு செருக்கு வரும். நிறைய தத்துவங்களை சொல்லிட்டோம். அப்படி அவங்க செருக்கில் இருக்கும் பொழுதுதான் விட்ட வர்றாங்க. ஷம்ஸ் தபரீஸ் ரஹமத்துல்லாஹி விட்ட வர்றாங்க. சாதாரணமான கோலத்தில் வர்றாங்க, பார்க்கணும் சாதாரணமா இருக்கிறாங்க. கிதாபுகள்லாம் அடிக்க வச்சிருக்கு. இதெல்லாம் என்னன்னு கேட்டாங்க. ஆதார் செய்யும் தாத்தாரி இதெல்லாம் உங்களுக்கு விளங்காதுன்னு சொன்னாங்க. இதெல்லாம் உங்களுக்கு விளங்காது கிதாபுகள்லாம் அப்படின்னு சொன்னாங்க. விளங்காதா? இன்னொரு பார்வை பார்த்தாங்க, எல்லா கிதாபும் எரிஞ்சு போச்சு. அப்ப அவங்க கேட்டாங்க இது என்னங்க அப்படின்னு கேட்டாங்க. அதான் செய்யும் தாத்தாரி இது உங்களுக்கு விளங்காதுன்னு. இது உங்களுக்கு விளங்காது விளங்கல என்ன? அதையும் தாண்டிய உலகத்தில் சில ஞானங்கள் சில அறிவுகள் இருக்கிறது. நாம இன்கார் செய்யாமல் இருந்தால் அல்லாஹ் அந்த வாக்கியத்தை தந்துட்டே இருக்கும். நம்முடைய ஆசிரியர்கள் எல்லாம் கமாதின் அவர்களுக்கு சொல்வார்கள், எதை நீ கேள்வி வந்து அந்த வாக்கியம் உனக்கு ஒருபோதும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆள் ஒரு மொழி பேசுறதுக்கு இங்கிலீஷ் கற்றுக்கிறார், தட்டி எதையாவது விளங்கி சொல்றாரு, பாதி விளங்கி சொல்றாரு, விளக்காம சொல்றாரு, வெட்கப்படுறாரு, என்ன அறிவு மொழியை கற்றுக்கிறாரு, கொஞ்சம் பாதி வெட்கப்பட்டு பேசுறாரு. அவரை நீ கேள்வி பண்ணா உனக்கு ஒருபோதும் அந்த மொழி வராதுன்னு சொன்னாங்க. ஒரு ஆள் தொழுதுட்டு இருக்கிறாரு, அவர் கொடுக்குற மாதிரி அவருடைய செயல்பாடு நீ முன்னாடி இருக்காமட்டு அவரை கேள்வி பார்த்துக்கிட்டு நீ ஆடிக்கு வச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொன்னா ஒரு நாள் உனக்கு தொழுகையில் இறைச்சம் வராதுன்னு சொன்னான். எதை கேள்வி பண்றோம் அந்த வாக்கியம் நமக்கு கிடைக்காதுன்னு சொன்னான். எது விஷயம் விளங்க முடியாத விஷயத்தை இன்கார் செய்யாம எனக்கு விளங்குறதை விளக்கி தாண்டி போயிட்டா நாளைக்கு விளக்கம் கிடைக்கும். உண்மையாளர்களே அதை பற்றி நான் விளக்கம் கிடைக்கும். நிறைய செய்திகள் இருக்கிறது. நான் இந்த நேரத்தில் லோசல்லாக முதல் மஹீதீன் அப்துல் காதர் ஜீலானி அல்லாஹ் தஆலா அவங்களுடைய ஒரே ஒரு செய்தியை இன்ஷா அல்லாஹ் சொல்லி அவங்களுடைய மாதமாக இருக்கிற காரணத்தினால, அதாவது அவங்கெல்லாம் வெற்றியாளர், வாழ்க்கையில் வெற்றி வரணுமான வெற்றி பெற்றவர்கள் செய்யணும் படிக்கணும் அவங்க சொல்றது கேட்க நமக்கு விளைஞ்சாலும் விளையாட்டாலும் வாழ்க்கையில் நாம் வெற்றி வரணுமானா வெற்றியாளர்களை நாம் படிக்க வேண்டும், அவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும். சமுதாயத்தை பற்றி யாருக்கும் அறிமுகம் செய்ய வேண்டியதில்லை. அவங்க சொல்ற ஒரு சில உபதேசங்களை மாத்திரம் இன்ஷா அல்லாஹ் சொல்லி அது உங்களுக்காக மாத்திரம் எனக்கு இருக்கிறார்கள். அதனால அதை நான் சொல்லி இன்ஷா அல்லாஹ் இந்த நிலையை நான் பாதிப்பேன் நிறைவு செய்து கொள்கிறேன். நம்ம விளங்குற விளங்க அதை வந்து வாழ்க்கையை கடைபிடிக்கணும். அதை கடைபிடிக்கலாமா? சொல்றவங்க பெரியவங்க வெற்றி பெற்றவங்க வாழ்க்கையில் இந்த துறை உச்சத்தை அடையணும். சொல்றாங்க எந்த காலத்திலையும்
அல்லாஹ் மீது சத்தியம் சொல்லி பழகாத. உண்மையோ பொய்யோ வேணும்னோ நீ சொல்லவே செய்யாது. அப்படி இருந்தால் 10 காரியத்தை சொல்கிறார்கள், 10 பலன்களையும் சொல்கிறார்கள். விரித்து சொல்ல வேண்டிய விஷயம் நான் அப்படி ஓடுறேன். அந்த விஷயம் எந்த காலகட்டத்திலும் சரி வல்லாஹி பில்லாஹிங்கிறத சொல்லி பழகாத. அதுக்கு சன்மானம் அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னா, அந்த சத்தியத்தை அல்லாஹ் சீக்கிரமாக வெளிப்படுத்துவான் சொல்றான் அனுபவம். இரண்டாவது, படைப்புகளிடத்தில் உனக்கு கண்ணியத்தை ஏற்படுத்துவான். ஏன் அப்படி சொல்றாங்க? அதை எழுதுறாங்க கிதாபில். நான் சொல்லுறேன், அல்லாஹ் அதுக்கு உண்டான சன்மானம். முதலாவது உள்ளது, அல்லாஹ்வை கொண்டு எதையும் சத்தியம் செய்து பழகாதே. கிதாபில் சத்தியம் பாடமா ஓய்வீங்களாங்க, அது வேற. ஷஹாதத்தினுடைய நிலை எந்தெந்த கட்டத்தில் எப்படி செய்யணும் அது வேற விஷயம். பொதுவாக அப்படி வல்லாஹி சொல்லி பழகாது. எந்த கட்டத்தில் உண்மையானது தானே, உண்மையானது தான் நீ சொல்லி பழகாதுங்கிறார். அதுக்கு சன்மானம் அல்லாஹ் கொடுக்கிற சன்மானம் என்னன்னா, அந்த சத்தியம் சீக்கிரம் வெளிப்படும். இரண்டாவது, படைப்புகள் அல்லாஹ் உங்களுக்கு கண்ணியத்தை தருவாங்க. அதான் விஷயம். இரண்டாவது சொல்றாங்க, கேலிக்கோ பரிகாசத்துக்கோ பொய் சொல்லி பழகாது. பொய் சொல்லாது, உண்மை ஏதோ அது சொல்லுங்க. அந்த நேரத்தில் ஒரு மாதிரி கொஞ்சம் நமக்கு ஒரு இறக்குற மாதிரி தெரியும். இல்லை அல்லாஹ் உயர்வு பொய் சொல்லி பழகாதீங்க. அதுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சன்மானம் என்ன? ரசூலுல்லாஹி சொல்கிறார்கள், ஷரஹல்லாஹு ஸத்ரக, அல்லாஹ்வுடைய உள்ளத்தை விசாலமாக்கி தருவான். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி சொல்லக்கூடிய பலர் அவங்களுடைய வாய்மொழி. இரண்டாவது விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அது திரும்ப கேட்டாதீங்களா? எல்லா விஷயம் என்னங்க? எல்லா விஷயம் அதுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சன்மானம் சீக்கிரம் சத்தியம் வெளிப்படும். கல்விகளிடத்தில் படைப்பிடத்தில் எல்லாம் அவங்க கண்ணியம். ரெண்டாவது, இந்த காரணத்தில் பொய் சொல்லாது. சின்ன விஷயமோ பெரிய விஷயம் எது உண்மையாக சொல்லி பழகு. அதுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கிற சன்மானம் சரசத்தை தருவான். மூணாவது, வாக்குறுதியை சொல்லாதீங்க, செய்யுங்க. வாக்குறுதியை சொல்லி பழகாதீங்க. அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் ஒன்னு அதையெல்லாம் சொல்லி பழகாதீங்க, செய்து பழகுங்க. அதுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சன்மானத்தை யோகனாய் சொல்கிறார்கள், அல்லாஹ் ஷஹாதத்துடைய வாசலை உங்களுக்கு திறந்து தருவான். கொடையினுடைய வாசலை அல்லாஹ் உங்களுக்கு திறந்து தருவான். இன்னொரு சன்மானம் சொல்றாங்க, ஹயாவுடைய தரஜா உங்களுக்கு கிடைக்கும். மூணாவது ஞாபகம் சொல்லி அவங்க திரும்பி கேட்க மாட்டேன். நாலாவது அவங்க சொல்றாங்க, யாரையும் சபிக்காது. யாரையும் சபிக்கப்படக்கூடிய அளவிற்குண்டான காரியத்தை செய்திருந்தாலும் நீங்க யாரையும் சபிக்காது. அல்லாஹ் விட்டுருங்க அந்த காரியம். அதுதான் நீங்க அல்லாஹ்வுடைய அபராரி சித்தியீன், அல்லாஹ்வுடைய குணமும் சித்தியீனுடைய குணம். யாரையும் சபிக்காது. இந்த தன்மையை மேற்கொண்டால் அல்லாஹ் இந்த வாக்கியத்தை கொடுக்கிறார். இந்த மாதிரி யாருக்கும் குஃபுர் ஷிர்க் பட்ட விஷயங்கள் கொடுக்கிறார். அவன் வெளிப்படையாக ஷிர்கான காரியங்கள் மாதிரி செய்தாலும் கூட அந்த பட்டத்துக்கு யாருக்கும் இருக்காது. கிபிலாவாசியராக கிபிலாவை முன்னாடி தொடரக்கூடிய யாரையும் முஸ்லிக் என்றும் காஃபிர் என்றும் பட்டை கொடுக்கிறாருங்க. அதுக்கு அல்லாஹ் தஆலா தன்னுடைய ரஹ்மத்தை உங்களுக்கு நெருக்கமாக்கி தருவான். நான் சொன்னேன். ஆறாவது, பாவங்களை பார்த்தா நீங்க பார்வை தாழ்த்தி பாவம் தெரிவார்களுடைய பார்வையை செலுத்திக் கொண்டே இருக்கிறாங்க. அதுக்கு அல்லாஹ் கொடுக்கிற சன்மானம் என்னன்னா, இபாதத்தில் இன்பம் கிடைக்கும். சொன்னார், இபாதத் செய்யும்போது சடை வர, சோம்பல் வர, அதில் கவனக்குறை வர, இன்பம் கிடைக்கின்றன. ஹதீஸில் இருக்குது. ஏழாவது அவங்க சொல்றாங்க, எந்த பெரிய சின்ன காரியத்துக்கும் யாரின் மீதும் எத்திமாது வராது. அவர் இருக்கிறார், பார்த்துக்கிட்டார், எனக்கு இவர் இருக்கிறார், எனக்கு செய்திருப்பார், நல்லா செய்யலாம். அவங்க ஏதாவது செய்யலாம், காரியங்களை பார்த்துக்கலாம். நீங்க எத்திமாது கொள்ளாதீங்க. உச்சத்தில் இருந்து பேசுறாரு. உண்மையானவர்களே, இதுக்கு அல்லாஹ் கொடுக்கிற சன்மானம் என்ன? நம்ம இஹ்லாஸ் கொடுக்க. அல்லாஹ் இஹ்லாஸ் சன்மானம். எட்டாவது சொல்றாங்க, யாரின் மீதும் தன்மை வைக்காது. நீங்க ஆசை வைக்காது. அவர் இருக்கிறாரு, இதை எப்படி செய்வாரு, இதை எப்படி செய்வாங்க, விரிச்சு சொல்லல. அப்படி தன்மை கூடாது, ஆசை வைக்காது. இது இருக்குமோ, இது தருவாரோ, இது செய்வாரோ அப்படி நினைக்காது. அதுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை என்னன்னா, இளம் நப்சைகள் தான். இளம் நப்ஸ் சுப்ஹானல்லாஹ் எப்படி வாழ்க்கை. அது மாதிரி தவக்குல் சஹீஹ் அல்லாஹ் தருகிறான்னு சொல்றாங்க. ஒன்பதாவதா சொல்றாங்க, எவ்வளவு உயர்ந்தாலும் சரி, பதவியால், பட்டத்தால், பொருளாதாரத்தால், எந்த நிலைகளில் எவ்வளவு உயர்ந்தாலும் சரி, பணிவை மேற்கொள்ளும். அதை வந்து
பணிவை கற்றுக் கொள்ளுங்கள். எல்லா குணங்களுக்கும் அசல் அதுதான். 10வது அவங்க சொல்றாங்க, எந்த நிலையிலையும் ரப்ப குற்றம் சொல்லிடாதீங்க. ரப்ப குற்றம் சொல்லிடாதீங்க. உங்களுக்கு வெளிப்படையா பார்த்தா அது ஏதோ நமக்கு நஷ்டம் வந்த மாதிரி தெரியுது, குறை வந்த மாதிரி தெரியுது, நோய் வந்து அல்லாஹ்வை குற்றம் சொல்லிடாது. அதுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சன்மானம் என்னன்னு சொன்னா உங்களுக்கு ஹுஸ்னுல் ஃபாத்திமாவை கொடுக்கிறான்னு சொல்றான். நல்ல முடிவை அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கிறான். கடைசி நேரம் பாக்கியமாக இருக்குன்னு சொல்லி பௌத்தனாக சொல்கிறார்கள். எனக்கு உங்களுக்குமாக பாக்கியம் நிறைந்த இந்த நேரத்தில் இந்த விஷயங்களை நான் ஞாபகப்படுத்தி அல்லாஹ் தாலா பத்திரம் சொல்லக்கூடிய அருமையான செல்வங்களில் எதிர்காலத்தை எல்லாம் பாக்கியமானதாக ஆக்கி அருள்வானாக. ஆமீன் சொல்லுவாங்க. பெற்றிருக்கக்கூடிய அருமையான செல்வங்களின் எதிர்காலத்தை எல்லாம் பாக்கியமானதாக ஆக்கி அருள்வானாக. அவர்களை கொண்டு மகத்தான இந்த தீனுடைய காரியத்தையும் அதைவோர் ஆன்மீகமான மற்றும் பல்வேறு உயர் நன்மைகளுக்கு அல்லாஹ் அவர்களை காரணமாக ஆக்கி அருள்வானாக. இந்த தீனியான ஸ்தாபனங்களுக்கு தங்களுடைய பொருளாதாரத்தால் ஆலோசனைகளால் நிர்வகிப்பதால் மற்றும் என்னென்ன வகையில் யார் யார் இதற்கு உதவி செய்கிறார்களோ அல்லாமே அவர்களுக்கு உதவியாளனாக ஆகிவிடுவானாக என்று கூறி நான் என்னுடைய உடற்பூர்வமான வாழ்த்துக்களை ஜமாத்தல் சார்பாக உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி